ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்கள் மட்டும்தான் இந்த பாடத்திட்டத்துல படிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க சிபிஎஸ்இ படிக்காமலோ ஐசிஎஸ்இ படிக்காமலோ அந்த தேர்வுகளில் நீங்க வெற்றி பெற முடியாது. மாநில கல்வி திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வுகளில் வெற்றி பெறுவது என்பது பெரிய சிரமம். ஒன்றிய அரசினுடைய கல்வி திட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சிபிஎஸ்இ எடுத்தீங்கன்னா அதுல அந்த குழந்தைங்களுக்காக பாடத்திட்டத்தை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி எந்த பாடத்தையும் கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான விளக்க பாடமும் இல்லாத பாடத்திட்டங்கள் தான் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ. மாநில கல்வி உரிமை ஒழித்துக்கிட்டு மாநில கல்வி பாடத்திட்டத்துல சிபிஎஸ்இ மாதிரி ஐசிஎஸ்இ மாதிரி கொண்டாட முடியாது அப்படின்னு கேட்கிறாங்க. மாநில கல்வி திட்டத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் இங்க இருக்கக்கூடிய மாணவர்களிடத்துல எவ்வளவு தூரம் அவங்க சமூக பின்னணியில இருந்து ஒரு பாடத்திட்டத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டுதான் பாடத்திட்டத்தை உருவாக்குவாங்க. ஆனா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படி இல்ல. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. தோழர்களே, இந்த சிஇடி, நீட் உள்ளிட்ட தேர்வுகள் குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு தரப்பான ஒரு கல்வி தன்மைக்கு மட்டும்தான் இந்த மாணவர்களை பயிற்சி அளித்து அந்த பயிற்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்கள் மட்டும்தான் இந்த பாடத்திட்டத்துல படிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க சிபிஎஸ்இ படிக்காமலோ ஐசிஎஸ்இ படிக்காமலோ அந்த தேர்வுகளில் நீங்க வெற்றி பெற முடியாது. மாநில கல்வி திட்டத்துல இருக்கக்கூடிய மாநில கல்வி திட்டத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வுகளில் வெற்றி பெறுவது என்பது பெரிய சிரமம். இது நம்ம வெளிப்படையா பார்த்தோம்னா இதுதான் அடித்தளமாக இருக்கக்கூடியது. நீங்க நீட் எக்ஸாம் எழுதணும்னா சிபிஎஸ்இயோ ஐசிஎஸ்இயோ உங்களுக்கு ஒரு தரவா இருக்கணும். ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல நீங்க படிச்சுட்டு அதுல பெரிய மதிப்பெண் பெற்று விட முடியாது. இது இந்த ரெண்டு பரீட்சைக்கு மட்டும் இல்ல, நிஃப்ட் பரீட்சையும் அப்படிதான் இருக்கு, என்ஐடி பரீட்சையும் அப்படிதான் இருக்குது. எதெல்லாம் தேசிய அளவுல அதாவது நேஷனல் டெஸ்டிங் அகாடமி வைக்கிறானோ, என்டிஏ வைக்கிறானோ, எல்லா பரீட்சையும் அந்த ஒன்றிய அரசினுடைய கல்வி திட்டத்துல கீழே தான் இருக்கு. ஒன்றிய அரசினுடைய கல்வி திட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சிபிஎஸ்இ எடுத்தீங்கன்னா அதுல அந்த குழந்தைங்களுக்காக பாடத்திட்டத்தை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி எந்த பாடத்தையும் கொடுத்துருக்க மாட்டான். நான் அறிவியல் துறை படிச்சவன் தான். கடந்த ஆண்டு இப்படிதான் எடுத்து அது சிபிஎஸ்இல இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா, ஒரு வேதியியல் துறையில ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சோம்னா அதுல சொல்லக்கூடிய எந்த பாராமீட்டரும் அது வரைக்கும் விளக்கமே சொல்லிருக்க மாட்டாங்க. உதாரணமா வெப்பம் அப்படின்னு வருதுன்னா வெப்பத்துக்கு கலரி அப்படின்னு ஒரு இண்டிகேட்டரை போடுறான்னா அந்த கலரினா என்னன்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தராமலேயே அதை பத்தி ஃபார்முலாவா போட்டே போயிட்டு இருப்பான். ப்ராப்ளத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். அந்த குழந்தைங்க இதெல்லாம் என்னன்னு தெரியாம இதெல்லாம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பழகிக்கணும். அப்புறம் 6வது பக்கம் 8வது பக்கத்துலதான் கேனா என்னன்னு எழுதுவான், கேலரி என்னன்னு எழுதுவான். திட்டமிட்டு இந்த சிபிஎஸ்இ புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. எந்த சயின்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, மேத்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அவங்கனால அதை முறையாக அதோட அடித்தளத்தோட கத்துக்கவே முடியாது. அவன் அப்படி ஒரு அறிவியலை அறிவுபூர்வமாக அணுகக்கூடிய வகையில விளக்கி இல்லை. நான் படித்த காலத்தில் சோவியத்தோட புத்தகங்கள் இருக்கிறது. சோவியத் புத்தகத்துல நீங்க எடுத்துக்க டான் டீட்டான்னு எடுத்துட்டீங்களா, டான் டீட்டானா என்னன்னு சொல்றது 15 பக்கம் சொல்லுவாங்க. அது படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தடவை படிச்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அது மறக்காது. அப்போ நீ கணக்குல நீங்க ஒரு பெரிய ஒரு ஆய்வாளராக மாறுவதற்குரிய அடித்தளம் அதை கொடுத்திருப்பாங்க. பௌதிகத்துல அதே மாதிரிதான் இருக்கு, இயற்பியல் அப்படிதான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான விளக்க பாடமும் இல்லாத பாடத்திட்டங்கள் தான் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ. அது என்ன யாரால சாத்தியம்னா இது என்னன்னே புரியாம மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு, பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு. ஐஐடி பரீட்சை அறிவாளி பரீட்சைன்னு சொல்றான், அது அறிவாளி பரீட்சை அல்ல. அந்த மாதிரியான பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டினுக்கு நீங்க 3 வருஷம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஐஐடி கிளியர் பண்ண முடியும். அது உண்மையாலுமே நீங்க ஒரு இயற்பியல்ல ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண உங்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய அளவுல உங்களுக்கு எந்த கல்வி கத்துக் கொடுத்துருக்க மாட்டான். ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட தொடர்ச்சியாக ஒரு குழந்தைகளுக்கு 2 வருடம் 3 வருடம் திரும்ப கத்துக் கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை இயல்பாகவே அந்த பேட்டர்னை கத்துக்கும். அந்த ப்ராப்ளத்தோட ஃபண்டமெண்டல்ஸை கத்துக்காது. அதனாலதான் நம்ம ஊர் ஐஐடில இருந்து வர்றவனெல்லாம் எதுவும் கண்டுபிடிக்கல. எலான் மஸ்க் கண்டுபிடிக்கிறான், இங்க இருக்கிறவன எதை கண்டுபிடிக்கிறான்? இவெல்லாம் ஏதோ கம்பெனில போய் வருஷத்துக்கு இவ்வளவு சம்பளத்துக்கு நான் வேலைக்கு சேர்றேன், வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்யறேங்கிறதா ஐஐடியோடைய விளம்பரங்களாகவே இருக்குது. விளம்பரத்தை பாத்தீங்கன்னாலே இப்ப உங்களுக்கு இத்தனை லேக்ஸ் பர் ஆனம் வருது, இத்தனை கோர் பர் ஆனம் வருதுங்கிறதா அதுக்கு போடக்கூடிய ப்ரொபோசிஷன்ஸ். அப்ப இது திட்டமிட்டு இது நீங்க யாரால படிக்க முடியும்? ஒரு கிராஜுவேட், ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படிச்ச
ஒரு அப்பா அம்மாவாலேயே இந்த பாடத்தை சொல்லித்தர முடியாது. அப்ப இது என்ன, அவுட் ஆஃப் த கிளாஸ்ல நீங்க ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி, ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி, கோச்சிங்கிறது பழக்கிறது தானே. அப்ப பழக்க வைக்கிறான். அப்படிதான் இந்த பரீட்சை திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். இந்த பரீட்சைகள்லாம் அப்படிதான் இருக்குது. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, மாநில கல்வி உரிமை என்பது முற்றிலுமாக ரத்தாகுது. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க மாநில கல்வியில படிச்சு ஒன்றிய அரசுல ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எடுத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல எடுத்தீங்கனாலோ, சயின்ஸ்ல எடுத்தீங்கனாலோ, அது சோசியல் சயின்ஸ் எடுத்தீங்கனாலோ, அல்லது ஹியூமானிட்டிஸ் எடுத்தீங்கனாலோ, அல்லது சட்டம் எடுத்தாலோ, எல்லாத்துலயுமே ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மட்டும் தான். அந்த யூனிவர்சிட்டிலயோ காலேஜஸ்லயோ படிக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட சிலபஸ்ல படிக்கணும். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸுக்கு தான் எல்லாரும் படிச்சு போகணும்னால் எந்த சமூகம் எந்த வர்க்கம் அங்க போகும் என்பது நமக்கு புரியாத விஷயம் இல்லை. அவர்கள் அதை மட்டும் ஒரு எலைட்டை உருவாக்குறான், இந்த சமூகத்துக்குள்ள எலைட்டை உருவாக்குறான். அந்த எலைட்டை உருவாக்குறதுல அடித்தளமா இருக்கிறது என்னன்னா, மாநில கல்வி உரிமையை முற்றிலுமாக ஒழித்து கட்டுகிறார்கள். மாநில கல்வி உரிமை ஒழித்து கட்டுகிறாங்க. மாநில கல்வி பாடத்திட்டத்துல சிபிஎஸ்இ மாதிரி ஐசிஎஸ்இ மாதிரி கொண்டாட முடியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. மாநில கல்வி திட்டத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் இங்க இருக்கக்கூடிய மாணவர்களிடத்துல எவ்வளவு தூரம் அவங்க சமூக பின்னணியில இருந்து ஒரு பாடத்திட்டத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டுதான் பாடத்திட்டத்தை உருவாக்குவாங்க. ஆனா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படி இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு ஆராய்ச்சி மாணவர் அவர் சொன்னார், என்சிஆர்டில சிலபஸ் செட் பண்ண கூப்பிட்டாங்க, அதுக்கு பாடம் எழுத கூப்பிட்டாங்க. என்னுடைய அரை நண்பர் போனாரு. அவங்க சொல்றாங்க, பாடத்திட்டத்தை அதோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் எல்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே படிச்சா புரிஞ்சுக்கிற மாதிரி எழுத வேண்டியது இல்ல, அதெல்லாம் அப்படிலாம் உருவாக்காதீங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அதை எடுத்து படிச்சா ஒரு 13 வயது குழந்தையோ, 15 வயது குழந்தையோ, 17 வயது குழந்தையோ படித்து புரிந்து கொள்ள முடியவே முடியாது. ஒரு காலத்திலும் இந்தியாவால ஒரு விஞ்ஞானியை உருவாக்கவே முடியாது விஞ்ஞான. அப்படியான எந்த விதமான பாடத்திட்டமும் நம்மளுக்கு கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தை தான் ஒரு தரமான பாடத்திட்டம்னு நம்ம மீது திணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு பிறகு என்னன்னா, இந்தியை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு வேலை எல்லாத்தையும் நடக்குது. உதாரணமா எடுத்தீங்கன்னா, இந்த வருஷம் நிப்ட்ல பரீட்சை நடக்குது. நீங்க நிப்ட் பரீட்சை சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பரீட்சைகள்லாம் எடுத்தீங்கன்னா, தென்னிந்திய மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடுகள் போன்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் பரீட்சை எழுதக்கூடிய நிலையங்களை போய் பாருங்க. அங்க அந்த குழந்தைகளை உளவியலாக எவ்வளவு சித்திரவதை பண்ண முடியுமோ சித்திரவதை பண்ணி தான் பரீட்சை எழுதுறதுக்கு அனுமதிப்பானுங்க. நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், பரீட்சை எழுதுறதுக்கு முதல்ல நல்லா படுத்து தூங்கு, அமைதியா மனநிலையில போ, எதுவும் வருத்தப்படாத, எது கஷ்டப்படாதுன்னு அம்மா அப்பாக்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி அனுப்புவாங்க. இவன் போன உடனே டார்ச்சர் பண்றதுக்குன்னு என்டிஏ வச்சிருக்கான், நேஷனல் டெஸ்டிங் அகாடமில இருந்து ஆள் அனுப்புறான். அவன் ஏதோ மிலிட்டரி ஆபீசர் மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து வாசலையோ அல்லது எக்ஸாம் சென்டர் வாசலையோ இருந்து கொண்டு அந்த மாணவர்களை திட்டமிட்டு டார்ச்சர் பண்ணுவான். அந்த சென்டர் தான் நடத்தும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, நிப்ட் பரீட்சை நடக்குது. நீங்க டிசைன் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா, எந்த டிசைன் யூனிவர்சிட்டி சவுத் இந்தியால கிடையாது, தமிழ்நாடு ஒண்ணும் கிடையாது. ஒரு மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வளரணும்னா டிசைன் டிபார்ட்மெண்ட் முக்கியம். ஆனா அந்த டிசைன் சென்ஸ் உள்ள மாணவர்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது கிடையாது. இன்ஜினியர்ஸ் இருக்கிறான், நட்டு போல்ட்டு மாற்றுறதுக்கு ஆள் இருக்கிறான். ஆனால் அதை வடிவமைத்து ஒரு கஷ்டம் ஒரு பயனீட்டாளர் பண்ணக்கூடிய வகையில ஒரு பொருளை வடிவமைக்கக்கூடிய டிசைனர்ஸ் கிடையாது. இவன் ஒரு பிளாஸ்க 60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணானோ இன்னைக்கு அதான் பண்ணிட்டு இருப்பான். அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு எப்படி வடிவமைக்கிறது, நோயாளிக்கு எப்படி வடிவமைக்கிறதுங்கிற அந்த வடிவமைப்பு தன்மைக்கான கல்லூரிகள் கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது. அப்ப இது எங்க போக வேண்டியிருக்குன்னா, நீங்க வட இந்தியாவில தான் போய் படிக்க வேண்டியிருக்கு. அகமதாபாத் தான் போகணும், மும்பை தான் போகணும், டெல்லி தான் போகணும், நோய்டா தான் போகணும். தமிழ்நாட்டில் அது கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பரீட்சை எழுதுறதுக்கான சென்டர் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு நிப்ட்னு ஒரே ஒரு சென்டர் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கான சென்டர் எங்க வச்சிருக்கீங்க? நீங்க நிப்ட் சென்டர் எடுத்துட்டீங்கன்னா எங்க இருக்கு? தரமணியில இருக்குது. நிப்ட் காலேஜ் தரமணியில இருக்கு. ஆனா அதுக்கு வைக்கிற பரீட்சை எங்க வச்சிருக்காங்க? இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி வச்சிருந்தான். 2 பரீட்சை இருக்குது அதுக்கு. காலையில ஒண்ணு மதியம் ஒண்ணு 2 சேர்த்து எழுதணும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு செஷன் இருக்கு. மொத்தம் உங்களுக்கு 2 பிரிவா பிரிச்சு வச்சிருக்கான். அந்த சென்டருக்கு போய் பார்த்தேன். காலையில 8 மணிக்கு குழந்தைங்க உள்ள போகணும். இது வெளியூர்ல இருந்து வர்றவங்க, வெளி மாவட்டத்துல இருந்து வர்றவங்க அந்த குழந்தைங்களை காலையில 6 மணிக்கு கூட்டிட்டு அப்படியே கூட்டிட்டு போய் 8 மணிக்கு அந்த சென்டர்ல விடணும். அந்த சென்டர்ல எந்த விதமான வென்டிலேஷன் கிடையாது. 100 பேர் எழுதக்கூடிய இடத்துல 300 பேர் எழுத வைக்கிறான். வெளியே வந்துட்டு 1 மணிக்கு வெளியே வந்து மறுபடியும் 1:30 மணிக்கு உள்ள போகணும். இதை குழந்தைகளை கூட்டிட்டு வந்த பெற்றோர்கள் வெளியில வெயில நிக்கணும். அவங்களுக்கு ஒதுங்குவதற்கு இடம் கிடையாது, ஒதுங்கிடம் கிடையாது, தண்ணி குடிக்க இடம் கிடையாது, சாப்பாடு பக்கம் எந்த ஹோட்டலும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்த ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பழைய கட்டடத்தை எடுத்துதான் என்டிஏ எக்ஸாம் நடத்திருக்காங்க நிப்டுக்கு. இது அதனுடைய ஆரம்ப கட்ட இதுல காலையில் 8 மணிக்கு குழந்தைங்க உள்ள போச்சுன்னா 6 மணிக்கு தான் வெளியே வரணும். வரும்பொழுதெல்லாம் அந்த குழந்தைகள் பாதி பேர் வாந்தி எடுத்தாங்க. அதோட செகண்ட் எக்ஸாம் நடந்தது.
அது வந்து ஒரு மாடலிங் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த மாடலிங்கான அந்த ரா மெட்டீரியல் கொடுத்து அந்த ரா மெட்டீரியல் எடுத்து நீ மாடல் பண்ணணும்னு கொடுக்குறான். ரா மெட்டீரியல் பார்த்தா ஒரு பழைய நியூஸ் பேப்பர் இருக்கும், அதுல கிழிச்சு நீங்க எடுத்து ஒரு மாடல் பண்ணணும்னா அந்த நியூஸ் பேப்பர் என்ன கொடுத்தான் தெரியுங்களா? ஹிந்தி நியூஸ் பேப்பரை கொடுத்துருக்கானுங்க. இங்க நிப்ட்ல வந்து இந்த குழந்தைங்க எப்படி தேர்வாகி அந்த கோர்ஸ் படிக்க போவாங்க. இதே நிலைமை தான் என்ஐடிக்கு இருக்குது. இதே நிலைமை தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய அனைத்து இடத்துக்கு இருக்கு. நம்ம ஊர்ல நல்ல ஒரு அட்வான்ஸ்டான பரீட்சை நடத்தக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்ட் பரீட்சை நடத்துறதுக்கான சென்டரு மைய நகரத்துல ஏகப்பட்ட இடத்துல இருக்கு, ஆனா வைக்க மாட்டானுங்க. அப்ப இது திட்டமிட்ட ஒரு மோசடி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் ஒழித்து கட்டுவதற்கான ஒரு பெரும் போராட்டம் தேவை. அதற்கான ஒரு மேடையாக இப்பொழுது இந்த மேடை உருவாகியிருப்பதில் பெரிய மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருக்கிறது. இதுல மேற்பதநிலைக்கும் தன்னால் இயன்ற பங்களிப்பை செலுத்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.